ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் என் பேர் கையை தூக்காத எப்படி இருக்கீங்க? நம்ம வெல்கம் டு லவ்டு சேனல். அதுக்கு முன்னாடி ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் யூடியூப் ஹாய் ப்ளீஸ் வீடியோவே போடல சாரி, கொஞ்சம் ரொம்ப ரோலிங் ஆகுது. தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. அவங்க பிரியாணி. என் பேர் பெரிய மியூசிக் டைரக்டரு, கையை ஆட்டாமல் பேச மாட்டார் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணி செஞ்சு உங்களுக்கும் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் ஹேவ் அ ஃபன் வித் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தா பாட்டி தயவுசெய்து வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து லட்டு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரவா லட்டு மாதிரி இருப்பாங்க. செம்மையாக இருப்பாங்க, தூக்கி முத்தம் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்க. ஸோ இது ஒரு செல்லம், இது ஒரு ரவா லட்டு, இது ஒரு செல்லம். செல்லம் படுத்துட்ருக்கு. வாங்க நெக்ஸ்ட் யாரும் காட்டுறேன். இன்னைக்கு பாருங்க நயன்தர மாதிரி இப்போலாம் காமிச்சு சாம்பார் வைக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு செல்லம். ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒன்று பிடிக்குதுன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகுற? பாரு ஒரே சிரிப்பு தான், பல்லுல வாய்ப்புல புன்னகை தான். ஸோ உள்ளே வந்துட்டோம் கிச்சனுக்குள்ளே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து என் கூட சேர்ந்து சமைக்க போகிறாங்க, ஒரு செலிப்ரிட்டி. ஸோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா ஃப்ரே இங்கே 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 எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வரலாமா? வாங்க. ஸோ டுடே நம்மளோட கெஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க. ஸோ டுடே நம்ம கெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னடா டேய் கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவன் ஸோ நம்ம டுடே நான் ஃப்ளர்ட் பண்ணல, உங்களை பார்த்துக்கோங்க. ஸோ டுடே நம்ம கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பலதா தம்பிராஜ். ஸோ நம்ம கூட வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறாங்க. இன்னைக்கு அவங்க செய்கிற மெத்தடா இல்லை நான் செய்கிற மெத்தடா தெரியல, ஆனால் இன்னைக்கு நான் ஒரு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு என் கூட ஹெல்ப் அவங்க எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு உள்ள வரலடா. அது பரவாயில்ல, சொல்லுங்க மறுபடியும். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வரலாமா? சொல்லிட்டாங்க போதும். ஸோ நம்ம சொல்லி கொடுத்த விட ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இதெல்லாம் கட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே போட போகிறோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மெயினானது பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மேக்னெட் தெரியல இருக்கு, அது பண்ண போகிறோம். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரமா? எப்போ ஐயோ ஆள் பிடிச்சது நான் குடிப்பேன். ஐயோ இனிப்பா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம இனிப்பா இருக்கு. யார் பிடிச்சது தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் போய்ட்டு இப்போ அரைச்சிடணும். நல்லா மூடி கொடுங்க. போங்க அரைச்சிடணும். பொம்பளைங்க சமையல் ரூம்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு மாதிரி நாயங்களால அவங்க மறுபடியும் சமையல் ரூம்குள்ளே போயிடுவாங்கடா. இதையும் மறுக்குதே நம்ம அருமையன். கஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கணும். கஞ்சூண்டா கஞ்சோண்டு. இப்போ எங்கள் ஆயா வந்து அரைக்க. ஏய் அதை ப்ளாக் பண்ணி கொடுறா, உங்களுக்கு தெரியாது. சொல்லும் இதெல்லாம் தெரியாது. அடி காத்து இப்போ சிக்கன் வந்து பொன்னிறமா ஆகும். ஏன் சொல்லுங்க, ஒரு தங்கமே கழுவுதுங்க. எப்படி என்னோட பாயிண்ட்ல ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்ஸ். யாரா இவங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க?
ஸோ அவங்க வந்து அவங்க பொண்டாட்டி கல்வரத்தை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர் நிற்கிறதுக்கு வேற ரீசன் இருக்கு. வேற ரீசன் அது. Hey, I've seen this one. This is a classic. ரொமான்ஸ் அந்த இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ இங்க பாருங்க, என்னோட கிச்சன்ல இந்த நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எங்கடா அம்மா பார்த்து அப்படியே வாடா வீட்டுக்காரன் வாய் அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரொமான்ஸ்ல நான் சிங்கிள் பையன் இதெல்லாம் பார்த்து நான் கெட்டு போயிட்டேன்னா பின்னாடி வந்து சின்ன குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை ப்ளீஸ் கிட்ட கிட்ட வந்துச்சுனுக்குறா இடமே இல்ல, உன் மேலதான் இடம் இருக்கு. உட்காருவியா? உட்காரு. மாட்டு பொங்கல் முடிஞ்சிடுச்சு, காண பொங்கல் முடிஞ்சிடுச்சு. எனக்கு பொங்கல் வரப்போது, நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். குட் பை. ஏயா வண்டி இருக்கிட்ட எதுக்கு போறாரு? ஏய் இஞ்சிலாம் பல ஆகுது. இஞ்சி கட் பண்ணு. ஐயோ, சாரா மாதிரியே உடையுது. அஸ்டன்ட் கொஞ்சம் கூட சரியில்லை, ரொமான்ஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஊற வைக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி எடுத்துட்டு ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து அரிசி பாஸ்மதி ஊற வச்சாச்சு. அங்கே 6 பேருக்கு நல்லா நைட்டுக்கும் சேர்த்து செய்யறதுனால 3 டம்ளர் வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்னென்ன போட போகிறோம்னா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச பேஸ்ட்டு, நம்ம பச்சை மிளகா பேஸ்ட்டு, பச்சை மிளகா மட்டுமா? பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து கரம் மசாலா, ஃபோன், சால்ட் தெரியாது அவங்களுக்கு. சால்ட் போதுமா? போதும். போதல்ல. இது நெய் போதுமா? கீன்னு தெரியாது. கீர். ஓகே, வச்சுக்கோ. வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், ஒரு 20 minutes அப்படியே ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சரி, போட்டது நல்லாயிருக்கும். ஸ்லைஸே போட்டுருலாம். ஸோ இது 10 என்ன சவுண்டு ஊப்பர்ல எனக்கு பொருள் கொடுத்து நான் திறக்கலாம் தான் வந்து சரி தமிழ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக